எல்லோருக்கும் வணக்கம். அது யார் செஞ்ச புண்ணியமோ நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ்ல ஓபன் ஆயிருக்கு. அது 138 பாயிண்ட். தொடர்ந்து 3 நாட்களாக இறங்கின ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு லேசா ஒரு சின்ன யூ டர்ன் அப்படின்றது போட்டிருக்கான். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாசத்தை ஒரு மாதிரி சைடுவேஸா ஓட்டி விடுற மாதிரி தெரியுது. இந்த சமயத்தில் நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை புரட்டி போடக்கூடிய சக்தி யாருக்கு அப்படின்னா இன்ஃபோசிஸ்க்கு தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு 3:45 அவங்களுடைய ரிசல்ட் வரும். அதனுடைய இம்பாக்ட் நாளைக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இன்ஃபோசிஸ் ஒரு 10% ஏறுது அல்லது 10% இறங்குது அப்படின்ற சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டே புரட்டி போடும். இந்த சமயத்தில் இந்த இன்ஃபோசிஸ்னுடைய ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி அவர்கள் வந்து அவருடைய பேரனுக்கு சில சொத்துக்களை கொடுத்ததா நம்ம ஒரு நியூஸ் படித்தோம். அப்போ அதே மாதிரி இந்த குவார்டர்லி அனலைசிஸ்ல வந்து இன்ஃபோசிஸ் ஏதாவது ஒன்று சொல்றாங்க, ரைட்ஸ் இஷ்யூ அல்லது போனஸ் அல்லது பெரிய டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நம்மளுக்கு அது ஒரு பூஸ்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாலு கொழுக்கட்டையெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு ஏதோ ஒரு டயலாக் கொண்டு வரும், எங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா இருக்கும் நாளைக்கு. நண்பர்களே, சில நேரங்களில் ஷேர் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கும், அது நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் தெரியும். அதாவது ஒரு 15 ரூபாய் பங்கு தான் இந்த ஆஷா பூரி கோல்டு ஆர்னமெண்ட் அப்படின்ற ஒரு ஷேர். இந்த ஷேருக்கு வந்து கடன் அப்படின்றது கிடையாது. இப்போதைக்கு 0.02 தான் அவனுடைய கடனே. இந்த சமயத்தில் இன்வெஸ்டர்ஸை போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம். எஃப்ஐஐஸ் அப்படின்றவங்க 4.25% இந்த பங்குல ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் ஒன்று, வெஸ்ப்ரா ஃபண்ட் லிமிடெட் ஒன்று. ஸோ எந்த ஒரு நம்பிக்கையில் ஏன் இவ்வளவு பெரிய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த கம்பெனியில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த கம்பெனியில் சமீபத்தில் ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 14 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 14 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்கு ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அந்த ரைட்ஸ்னுடைய இன்னைக்கு தேதியில் யாரெல்லாம் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வச்சு அவங்க ஒரு ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா 5 ரூபாய் 85 பைசாக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ 14 ரூபாய் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், 6 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஷேர் கிடைக்குதுன்னு வச்சுங்க. எப்படி சவுத் இந்தியன் பேங்க் வந்து 35 ரூபாயில இருந்து ஆல்மோஸ்ட் கீழே 27 ரூபாய் வரைக்கும் கீழே இறங்கி வந்தான், அது மாதிரி இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 14 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி ஒரு 8 ரூபாய் பக்கத்தில் வந்தாலும் அந்த ரைட்ஸ் பிரைஸை விட அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த ஷேர் ஆல்ரெடி யாராவது வச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ யாராவது ஆல்ரெடி வச்சிருந்து இந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா வாழ்த்துக்கள். ஆனால் இது போன்ற ஷேர்கள்லாம் வந்து லோயர் ஃப்ரீஸ் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய நாட்கள் தான் சில மாதங்களாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் 2024 முன்னாடியெல்லாம் திடீர்னு லோயர் ஃப்ரீஸ் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. எது எப்படியோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நியூஸ் தான். சமீபத்தில் ஷேர் மார்க்கெட்டில் என்னன்னா, இந்த GQG பார்ட்னர்ஸ்னு ஒரு கம்பெனி, அதாவது யூஎஸ் பேஸ்டு தான், பட் நம்ம இந்தியன் தான் ஒருத்தர் வந்து அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கார், ராஜீவ் ஜெயின் அப்படின்ட்டு. அந்த கம்பெனி போய் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறாங்களோ சமீபத்தில் அவங்களுக்கு லாபம் அப்படின்றது கிடைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதானி குரூப்ல வாங்கினாங்க, நல்ல பெரிய லாபம் தான். சமீபத்தில் GMR ஏர்போர்ட்ஸ் கூட வாங்கியிருந்தாங்க, அவங்க வாங்கின பிரைஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐடியா ஷேர் வந்து ஒரு ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுல போய் இவங்க ஒரு 1348 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஷேர்ல பணம் போடுறதுக்கு ஆளுகள் இருக்கு. ஸோ 11 ரூபாய்க்கு அலோகேட் பண்ண பிரைஸ் இப்போ எவ்வளோ இருக்கு ஐடியா ஷேர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 13 ரூபா இருக்கு. ஆல்ரெடி 2 ரூபா லாபத்தில் தான் இருக்கு. இப்படிதான் ஒரு காலத்தில் என்னாச்சு, எஸ் பேங்க் அப்படின்றது ரொம்ப பரிதவிக்கும் நிலையில் இருந்தது. 10 ரூபாய்க்கு அலாட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது வந்து 17-20 ரூபா போயில நிறைய பேர் வித்து ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ 11 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த வோடாஃபோன் ஐடியா பங்கு 11 ரூபாய்க்கு இத்தனை பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போடுறதுக்கு ஆளுங்க இருக்கு. ஒருவேளை 17 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த IIFL ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் அதுக்கு நேர்ந்த கொடுமைகள்னால, திடீர்னு RBI ஒரு இஷ்யூனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவனுடைய வால்டிலிட்டியில் கீழே 320 ரூபா மேலே 450 ரூபாய்னு வச்சுங்க, ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் அப்படின்றது வால்டிலிட்டி இருக்கு. இன்னுமே மேல் நோக்கி அவனுடைய பழைகை போற மாதிரி இருந்ததுன்னா இதுக்குள்ள 200 ரூபா வால்டிலிட்டி இருக்கு. அப்ப இந்த ஷேருக்கு இப்போ ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா, அவங்க ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது பிளான் பண்ணியிருக்காங்க 1272 கோடி. அதனுடைய ரெக்கார்ட் டேட் அப்படின்றது ஏப்ரல் 23. அப்ப இப்ப இருந்து ஒரு 2-3 மாசத்துக்குள்ள இது மோஸ்ட்லி ஒரு 150 ரூபா வால்டிலிட்டி அப்படின்றது காட்டலாம். அந்த 150 ரூபா வால்டிலிட்டி அப்படின்றது மேல் நோக்கி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே RBI பாராட்டுறாங்க.
யாராவது கம்ப்ளைண்ட்ஸ் படி இல்லை அப்படின்னா டக்குனு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒருவேளை ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா மேபி திரும்பி மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் ஒரு 200 பாயிண்ட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் வால்டிலிட்டி இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்கள், நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கம்பெனி ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்கேன் பாயிண்ட் ஜியோமேட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன கம்பெனி, 117 கோடி தான் அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சேல்ஸில் இருந்தாலும் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். ஜியோஸ்பேட்டியல் டேட்டா சம்மந்தப்பட்ட சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான சர்வீசஸ். இந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 கோடியில் ஆரம்பித்து 1 கோடி 2 கோடி அப்படின்னு தொடர்ந்து ஒரே மாதிரி அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது பெரிய அளவுக்கு பணம் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக பணம் போடல. பட் இந்த ஸ்டாக் ஏன் நியூஸில் வந்து அடிபடுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களும் ரைட்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. ரைட்ஸ் அவங்க கொடுக்குற ப்ரைஸ் என்னன்னா 5 ரூபாய்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். நாளைக்கு தேதியில் இந்த ஷேரை யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் அப்படின்றது அலாட் ஆகுது. இந்த ஷேர்னுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது 8 ரூபா 43 பைசா போயிட்டு இருக்கு. ஸோ 8 ரூபா 43 ரூபா போயிட்டு இருக்கு. அந்த ஷேருக்கு வந்து அவங்க ரைட்ஸ் என்டிட்டில்மெண்ட் அலாட்மெண்ட் பண்றாங்கன்னா ஃப்ரீயாக தான் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஷேரை அப்ளை பண்ணுறது 5 ரூபாய்க்கு அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை இது லோயர் ஃப்ரீஸ் ஆகாமல் இதே ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஸ்கேன் பாயிண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் அலாட் ஆனதுக்கப்புறம் இதே ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல லாபம் தான். ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு ஏற்கனவே யாராவது வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நியூஸாக பார்க்குறேன். புதுசாக போகிறவங்களுக்கு இது தலை என்ன வாழனே தெரியாது. அப்புறம் அதுக்குள்ளே போய் ஏதாவது புலிவாலை பிடிச்ச கதையாகிடும். ஒருத்தனை பற்றி நம்மளுக்கு தெரியல, பட் டெக்னிக்கல் டேட்டாலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய ஃபீலிங். ஸோ இந்த 2 ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சாதாரண நிலைக்கு திரும்பிடுச்சு அப்படின்ற நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா இந்த பவர் கிரிட் அப்படின்ற ஷேர் 4% மேலே வந்திருக்கான். என்ன காரணத்தினால மேலே வந்திருக்கான்னா அவனுக்கு சில ஆர்டர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ்னால மேலே வந்திருக்கான். பொதுவாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து அந்த பாசிட்டிவ் நியூஸ்க்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனால் மார்க்கெட் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கான்னு தான் அர்த்தம். நான் நார்மலாக தான் இருந்தேன். திடீர்னு வார் பிரச்சனைனாங்க, டாக்ஸ் பிரச்சனைனாங்க, அதனால நான் ஒரு 500 பாயிண்ட் இறங்கின ஒழிஞ்சு நான் சிவனேன்னு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஷேர் மார்க்கெட்டு. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா இந்த பிரிகேட் என்டர்பிரைசஸ் அப்படின்றது மறுபடியும் ஒரு 6% ஏறி இருக்கான். இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் சில ப்ராஃபிட் புக்கிங் ஆகி கீழே போகிற செக்டர்கள் மறுபடியும் அந்த செக்டர் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால அப்படியே யூ டர்ன் போட்டு மேலே வர்றானுங்க. ஸோ நல்ல நல்ல செக்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதில் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்தோம்னா ஒவ்வொரு பவுன்ஸ் பேக்லையும் நம்ம அழகான லாபத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். நீ எல்லாம் இன்னும் நல்லா வளர்ந்து வரணும் தம்பி அப்படின்ற மாதிரி இந்த எம்டெக் ஷேர் இருக்கிற இடம் என்னமோ கண்ணுக்கு பார்த்தோம்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சு மேல் நோக்கி வரக்கூடிய இடமா தான் தெரியுது. பட் இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு மொமெண்டம் அப்படின்றது பிக்கப் ஆக மாட்டேங்குது. சமீபத்தில் கூட ஒரு மொமெண்டம் எடுத்தான், அப்புறம் ஸ்லோ ஆனா, ஏன்னா மார்க்கெட் சரியில்லை. மறுபடியும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது காட்டுறான். இந்த சார்ட்டை பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது. எப்படி ஜாதகத்தில் பார்த்தா இவருக்கு நேரம் கல்யாணம் ஆயிருக்கணுமே, 2 குழந்தை இருக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவருக்கு ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்னை பார்க்கறதுக்கு என்னமோ இவன் நல்லா மேல் நோக்கி ஏறி வரணும், அடுத்த வருஷம் இந்நேரம் பார்க்கும்போது 2800 ரூபாயில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் வருவானா இல்லையா அப்படின்றதான் தெரியல. நண்பர்களே, பார்த்தீங்களா இந்த ஜஸ்ட் டயல் அப்படின்ற ஷேர்லாம் வந்து மேபி படார்னு வெடிச்சு செதறலாம் அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ஜஸ்ட் டயல் அப்படின்றவன் இன்னைக்கு 10% மேலே ஏறி வந்திருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு போர்டு மீட்டிங்லையும் ஏதாவது ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது போன்ற ஷேர்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வெடிச்சு செதற வாய்ப்புடைய இம்பார்ட்டன்ட் ஷேர்களாக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லேஸ் வாக்கில் உங்களுடைய ஷேர் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு எந்த நியூஸுமே வரல. எப்பவுமே குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸில் வந்து உங்களுடைய ஸ்டாக் 10-20% வெடிச்சு செதறக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்படின்றது வருது. அது வருதோ இல்லையோ, பட் ப்ராபபிலிட்டி அப்படின்றது வருது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கமுக்கமாக அந்த ஷேரை கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி வச்சுருந்தோம்னா எவனாவது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர் இந்த மாதிரி 10-20% ஏறலாம். நண்பர்களே, இந்த நெஸ்லே இந்தியா ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு 4% இறங்கி எல்லாத்தினுடைய கவனத்தையும் ஈட்டிருக்கான். பட் இருந்தாலும் அவன் உளுந்திருக்கிற இடம் அப்படின்றது பார்த்தோம்னா ரொம்பவுமே சப்போர்ட்ல இருக்கு. இந்த நெஸ்லே இந்தியா ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீழ்ச்சின்னு இந்த ஒரு வீழ்ச்சின்னு வச்சுங்களேன், இது நம்பர் 1 வீழ்ச்சின்னு வச்சுங்க. ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் திரும்பி ஒரு 5% to 8% ஏற வேண்டியது. அல்லது இந்த வீழ்ச்சிக்கு கீழே இங்கிருந்து 8% ஏறலையா, அடுத்தது வந்து உழுகுறான்னு வச்சுங்க, அடுத்தது இங்கே ஒரு சப்போர்ட். அப்போ அந்த சப்போர்ட்லேருந்து ஒரு 10-20% ஏற வேண்டியது. இப்படியே தான் இவன் பெரும்பாலும் நெஸ்லே இந்தியா அவனுடைய வாழ்நாள் காலம் பூரா பண்ணியிருக்கான்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெஸ்லே இந்தியா ஷேர் அப்படின்ற வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த இறங்கிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தோட இன்னும் இறங்கினா ஏவரேஜ் பண்ணி மறுபடியும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அவன் தர்றக்கு வர்றான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு காலையில் பெரிய லெவலில் இருந்தால் அவனுடைய பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் இருந்தாலும் இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் சில நாட்களாக தற்போதைய நாட்களில் ஏறிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க புரோக்கிங் பிஸ்னஸ்குள்ளேயும் வர்றாங்க அப்படின்ற நியூஸ். இவ்வளோ பெரிய கொடுமையிலும் நீ எப்படியா இன்னைக்கு காலையில் ஏறுன அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏஞ்சல் ஒன்னை கரெக்டாக பிடிச்சி இறக்கி விட்டாங்க. சில பேட்ஸ்மேனை பார்த்தாவே பவுலருக்கு பயப்படுவாங்க, இவனுக்கு எப்படியா பந்து போடுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த ஜியோ குரூப், அதாவது ரிலையன்ஸ் வந்து ஏதாவது ஒரு புது பிஸ்னஸில் இறங்குறாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க அதை ஒரு முட்டுக்கட்டையாக தான் பார்க்குறாங்க. நண்பர்களே, நிஜமாக சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் இருக்குது, அதுக்கு தொடர்ந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம வரிசையாக போட்டுக்கிட்டே வரோம்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ஜீல் சொல்லுவேன், ரெண்டாவது வேதாந்தா ஷேர் சொல்லுவேன். இது போன்ற ஷேர்களுக்கெல்லாம் நிறைய நியூஸ் ஏதாவது ஒரு வகையில் உருவாக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய வால்டிலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சமீபத்தில் இந்த ஜீல் அப்படின்ற ஷேரில் நிறைய நியூஸ் விட்டு பார்க்குறாங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் எந்த ஒரு நியூஸுக்குமே வந்து அந்த ஜீல் அப்படின்ற ஷேர் பெருசாக வால்டிலிட்டி காட்ட மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கம்பெனியினுடைய முக்கியமானவர் அந்த கோயங்கா அவர் வந்து டைரக்டாக டொமஸ்டிக் ப்ராட்காஸ்ட் பிஸ்னஸை ஹேண்ட்லிங் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. நான் உடனே போய் ஜீல் ஷேர் பார்க்குற, ஒரு வேளை வெடிச்சு செதறிட்டானோ, மேலேயோ கீழேயோ ஒரு 5% 10% செதறிட்டானு போய் பார்த்தோம்னா வாலட்டிலிட்டி அப்படின்றது கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அது எல்லாமே ₹1. நண்பர்களே, ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி டிம்கன் அப்படின்னு ஒரு ஷேர், அது மிட் கேப்பில் இருக்குது. ஸோ அந்த மிட் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஷேர் வந்து தற்சமயத்துக்கு சப்போர்ட் எடுத்து 2500லேருந்து 3100 வரைக்கும் வந்துட்டான். இப்படி மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இவன் எங்காவது ஒரு டபுள் டாப் அடிக்கிறானா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம்னு வச்சிங்களேன். அந்த டபுள் டாப் மட்டும் அடித்தானாக்கா இவனுக்குள்ளே எப்படி ஒரு 10-15% ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். எப்படியோ ஆண்டவா, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை பாசிட்டிவ்ல இப்போ வரைக்கும் வச்சிருக்க, க்ளோசிங்லேயும் பாசிட்டிவ் வச்சின்னா ஏதோ ஒரு யூ டர்னுக்கு உண்டான ஒரு சின்ன அடையாளமாக இருக்கும் அப்படின்ற வேண்டுகோளை வைத்துக்கொண்டு நன்றி, வணக்கம்.